Hello viewers, welcome to Dharni Krishan's Easy Diet. நம்ம இப்போ பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட்டை பற்றி. பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணினா நம்ம உடம்புல என்னென்ன மாற்றம் வருது அப்படின்னு நம்ம அதை பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாட்டா என்ன, டைம் இல்லை, நாங்கள் லேட்டாக எழுந்துக்கிறோம், இதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க நேராக வேலைக்கு கிளம்பிடுறாங்க. அப்புறம் 11 மணிக்கு ரொம்ப பசிச்சு அவங்க இந்த மாதிரி சமோசா, கட்லெட், கச்சோரி, போண்டா, பஜ்ஜி அந்த மாதிரி சாப்பிட்டுடுறாங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிற பேரே என்ன அர்த்தம்? பிரேக்கிங் ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்னா அந்த ஒரு டைம் தான் நம்ம 8லேருந்து 10 மணி நேரம் சாப்பிடாத இருக்கும். அதனால ரொம்ப முக்கியம் நம்ம சாப்பிட்றது. இப்போ 1/3 ஆஃப் த நியூட்ரியன்ஸ் பிரேக்ஃபாஸ்டில் நம்மளுக்கு வருது. ஸோ அது புரத சத்தாக இருக்கட்டும், விட்டமின், மினரல் எல்லாமே 1/3 நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் வருது. அதனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, யார் யாரெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணிடுறாங்களோ அவங்களுக்கு பெஸ்ட் ஐக்யூ இருக்கலாம், பெஸ்ட்டு ஸ்கூலில் படிக்கலாம், இல்லை பெஸ்ட் காலேஜஸில் படிக்கலாம், இல்லை வேலை பண்ணுறதுல பெஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் அவங்க ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஆனால் அவங்களால ஒரு 10-11 மணிக்கு மேலே அவங்க ஃபுல் கெப்பாசிட்டிக்கு வேலை பண்ண முடியாது. ஏன்னா அவங்க சுகர்லாம் இறங்க ஆரம்பிச்சிடுது. அதனால் டயர்டாகி அவங்களால ஃபுல்லாக வேலை பண்ண முடியாது. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே கூடாது. இப்போ சில பெரியவங்க பார்த்திங்கன்னா வேலைக்கு போகாதவங்க 10-10:30க்கு சாப்பிட்றாங்க. அது ஓகே, அது பேர் பிரஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லை, லஞ்சும் இல்லை. ஸோ அவங்க காலையில் எழுந்த உடனே ஒரு காஃபி குடிச்சிட்டு, ஒரு மோர் குடிச்சிட்டு அப்படியே 10-10:30க்கு நேராக சாப்பாடு சாப்பிட்டுடுவாங்க. அது ஓகே. பட் யாரெல்லாம் 1, 1:30, 2 மணிக்கு தான் சாப்பிட போகிறாங்கன்னா இவங்க காலை உணவு டெஃபினட்டாக எடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், உங்களால் சாப்பிட முடியல அப்படின்னா என்ன மாதிரி உணவு டக்குன்னு நம்ம சாப்பிட்டுட்டு போக முடியும்? இப்போ டயபெட்டிஸ் இல்லைன்னா இந்த சத்து மாவு கஞ்சி சாப்பிட்லாம், பழைய சோறு சாப்பிட்லாம். ஏன்னா அதில் இருக்கிற அந்த தண்ணி நல்லது, அண்ட் அதில் இருக்கிற அந்த ப்ரோபயோட்டிக் ரொம்ப நல்லது. அதுவும் கம்பு, இல்லை கேழ்வரகு, இல்லை பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியங்களில் செஞ்சு, இல்லை சேப்பரிசி, கருப்பரிசி இதில் பண்ணால் இன்னுமே ஹெல்த்துக்கு பெட்டர். இப்போ டயபெட்டிக்காக இருந்தீங்கன்னா நீங்கள் பழைய சோறு கருப்பு அரிசி, இல்லை இந்த மாதிரி சேப்பரிசி, கைக்குத்தல் அரிசி அந்த மாதிரி சாப்பிடணும். இல்லை சிறுதானியத்தில் கம்பு, இல்லை நீங்கள் தினை அந்த மாதிரி சாப்பிட்லாம். குதிரைவாலி கூட சாப்பிட்லாம். மற்றவங்க ஒயிட் ரைஸை கூட ஊற வச்சு நைட்டில் சாப்பிட்லாம். இதுக்கும் மீறி சரி இது எங்களுக்கு பிடிக்காது, வேறு ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 பழமாவது சாப்பிட்டுட்டு போகலாம். ஒரு ஆப்பிள், இல்லை ஒரு கொய்யா பழம், இல்லை பப்பாளி. அது கட் பண்ணி அழகாக வைக்கணுன்னே இல்லை. ஒரு பப்பாளியை 1/4 பீஸ் எடுத்துகிட்டு நம்ம ஸ்பூனில் கூட சாப்பிட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். இல்லை தயிர் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு 4-5 நட்ஸு அதை சாப்பிட்டுட்டு போகலாம். இந்த மாதிரி பல விதமாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை வேறு விதமாக சாப்பிட்டுட்டு போகலாம். இல்லை எங்களுக்கு ஸ்மூதி தான் பிடிக்கும் அப்படின்னா ஸ்மூதி கூட ஒரு நிமிஷத்தில் அரைச்சி சாப்பிட்டுட்டு போகலாம். பட் ஸ்மூதி அடிக்கடி சாப்பிட்டா சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. ஸோ உங்கள் ஹெல்த்தை பார்த்து நீங்கள் அது மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்மூதிலேயே பெர்ரிஸ் கூட போட்டு அரைக்கிறாங்க, இல்லை ஃப்ரூட்ஸ் போட்டு அரைக்கிறாங்கன்னா இது டயபெட்டிஸ்க்கு அந்தளவு நல்லதில்லை. ஏன்னா இது சுகரை ஸ்பைக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே ஒரு வெஜிடபிள் ஜூஸ், இல்லை மோர் அந்த மாதிரி ஐட்டம் போட்டு சாப்பிட்டோம்னா அந்த அளவு ப்ராப்ளம் இல்லை. ஸோ டெஃபினட்டாக பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது. யாரெல்லாம் 1 மணி 1:30 மணிக்கு சாப்பிட போகிறீங்களோ கட்டாயம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறவங்க 10-11 மணிக்கு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட், இல்லை ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்றாங்க. அது நல்லது கிடையாது. ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட், ஒரு பழைய சோறு கூட சாப்பிட்டுட்டு நம்ம அப்புறம் லஞ்சு சரியாக சாப்பிட்லாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கருத்து, நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கோ, இல்லை பிளட் ப்ரெஷர் இருக்கோ, இவங்கெல்லாம் மருந்து எடுக்கிறாங்க. இவங்க கட்டாயம் உணவு சாப்பிட்டுட்டு, இல்லை உணவுக்கு முன்னாடி மருந்து எடுத்து அப்புறம் உணவு சாப்பிடணும் டயபெட்டிஸ்க்கு.
பிளட் ப்ரெஷருக்கு உணவை சாப்பிட்டுட்டு அப்புறம் மருந்து சாப்பிடணும். ஸோ அதனால் 2 பேருமே 2 விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க டெஃபினட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டா கூட ஓகே, அண்ட் அதை டெஃபினட்டாக கடைப்பிடிக்கணும். தேங்க்யூ வியூவர்ஸ். Please like, share and subscribe our channel.